அதித்தி ஹியர். இன்னைக்கு வீடியோல வந்து சென்னை புக் ஃபேர்ல வாங்க வேண்டிய தமிழ் நாவல்ஸ பத்தி சொல்றேன். அண்ட் இந்த வீடியோல வந்து சமகால எழுத்தாளர்கள கொஞ்சம் ஜாஸ்தியாவே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். முதல் எழுத்தாளர் அண்ட் முதல் புத்தகம் நான் பேச போறது வந்து ராஜேஷ் குமார் சாரோட கலெக்டட் நாவல்ஸ், தேர்ந்தெடுத்த நாவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து தனித்தனி கதைகளாகவும் இருக்கும். இல்லன்னா இந்த மாதிரி மொத்தமா சேர்த்து ஒரு கலெக்ஷனாகவும் இருக்கும். தனித்தனி கதைகள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன கதைகள். ₹30, ₹20 அந்த மாதிரி இருக்கும். சார் வந்து கிரைம் கதைகளின் மன்னன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா, சார் இஸ் நோன் ஃபார் இந்த கிரைம், இந்த இந்த கொலை எப்படி நடந்தது? அங்க ஒரு இது கிடைச்சுச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லிங்க் பண்ணி எடுத்துட்டு போறதுல வந்து சார் ஒரு எக்ஸ்பர்ட்னே தாராளமா சொல்லலாம். சார் வந்து இலக்கியத்த தாண்டி சினிமாலயுமே வந்து நெறைய வொர்க் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ ரைட்டரா. ஸ்டோரி கிரெடிட்ஸ்லாம் சாருக்கு நெறைய படங்கள்ல குடுத்துருக்காங்க. உதாரணமா வந்து குற்றம் 23 அருண் விஜய் சாருடைய படம். நல்லாருக்கும் படம். அந்த படம் வந்து சாருடைய எண்ணி 8வது நாள் அப்படிங்கிற அந்த கதைய தழுவி தான் எடுத்திருக்காய்ங்க. எண்ணி 8வது நாள் இஸ் அ பாக்கெட் நாவல் ஆக்சுவலி. சின்ன நாவல் அது. ஒரு ₹20க்கு என்னமோ கிடைக்கும். அந்த கதைய வந்து நான் என் சேனல்ல சொல்லியிருக்கேன். குட்டி கதை. லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துடுறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இதுல இருக்க மாரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நெறைய இருக்காது. ஆனா அந்த கதையோட பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு குழந்தை இல்லாத கப்பிள், சொசைட்டி அவங்கள எப்படி நடத்துது? இவங்க என்ன விஷயம்லாம் ட்ரை பண்ண போறாய்ங்க? பிகாஸ் அந்த படத்துல வந்து ஒரு கிரைம் அப்படிங்கறத தாண்டி அந்த மாதிரி இருக்கிற அந்த கப்பல வந்து சொசைட்டி எப்படி பெர்சீவ் பண்ணுது அப்படிங்கிறதையும் ரொம்பவே நேர்த்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சார் வந்து ஒரு அற்புதமான விஷயம் சார்ட்ட என்ன அப்படின்னா, ஹீஸ் அ லேர்னர். எப்பயுமே வந்து ஏதாவது படிச்சுட்டே தான் இருப்பாராம். இப்ப ஒரு கதையில வந்து ஒரு மெடிக்கல் கிரைம பத்தி படிக்க போறாரு அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ கான்டாக்ட் பண்ணி, இதுனா என்னன்னு சொல்லிக் குடுங்க, அதுனா என்னன்னு சொல்லிக் குடுங்க. பிகாஸ் ஃபார் சம்படி இன் தியர் லைக் 70ஸ்ல இருக்கிற ஒருத்தவங்க வந்து அவ்ளோ லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, இட்ஸ் டெஃபினெட்லி a வெரி ஹியூஜ் திங். பிகாஸ் நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத தாண்டி இவங்க எல்லாம் லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறப்போ, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் தே ஆர் இன் தட் கைண்ட் ஆஃப் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய புத்தகங்கள் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து கிரைம் கதைகள் படிக்க பிடிக்கும் எனக்கு அப்படின்னா தாராளமா படிக்கலாம். இன்ஃபேக்ட் சார் வந்து நாவல்கள் எழுத ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ஒரு ருசிகரமான சம்பவம் இருக்கு. குமுதம் அப்படின்னு ஒரு வார பத்திரிகை இருக்கு. அந்த பத்திரிகையுடைய எடிட்டர் வந்து ஒரு சமயம் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தப்ப, ஒரு போர்ட்டர் இந்த இதெல்லாம் தூக்கி போவாங்கல்ல, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த ஒரு போர்ட்டர் வந்து சாருடைய தொடர்கதையை உட்காந்து போய் ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் அதாவது அவர் சுத்தி இருக்கிற எதையுமே கவனிக்காம, அவர் வந்து வேலைக்கு கூப்பிடுறாங்க. அத கூட கவனிக்காம அவர் வந்து அவ்வளவு ஆர்வம் அவருடைய தொடர உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. தொடரோ சிறுகதையோ சம்திங். அப்பதான் அவர் தான் வந்து சார வந்து, "நீ வந்து இவ்ளோ நல்லா எழுதுறீங்க நீங்க. அப்ப நீங்க ஏன் நாவல்ஸ் ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லி அவர் தான் முதல்ல நாவல்ஸ்லாம் சார் எழுத வச்சது. இப்ப வந்து பாக்கெட் நாவல் அப்படின்னால அது சாருடைய நாவலா தான் இருக்கும். சாருடைய இதுல வந்து ஆக்சுவலா சுஜாதா சாரோட இதுல வந்து கணேஷ், வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. 2 வக்கீல் வருவாய்ங்க. அதே மாதிரி சாருடைய இதுல வந்து விவேக் ரூபலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வருவாங்க. அவிங்க டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பேண்டர் அதெல்லாமே நல்லா இருக்கும். லைட்டா ஒரு ரொமான்ஸ் வந்து அப்படியே மழைச்சாரல் மாரி தூவுன மாதிரி இருக்கும் அதெல்லாம். பட் சாருடைய இதுல இன்னொரு யுஎஸ்பி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கதை போகுதுன்னு வச்சுப்போமே, இப்ப இந்த தேர்ந்தெடுத்த நாவல்கள் கலெக்ஷன்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் கதையோட பேர் வந்து புதைத்து வைத்த நிலா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கதை. ஒரு ஒரு சைடு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய தொழிலதிபர் வீட்டுக்கு கல்யாணம். அப்படியே கோடிக்கணக்குல செலவு பண்ணி 1 வார காலம் அந்த கல்யாணம் நடக்க போகுது. இது வந்து ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு சாதாரணமான அந்த கள்ளக்கடத்தல் தொழில் பண்றவங்க. அது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும். அந்த கல்யாணத்த நிறுத்த சொல்லி, இந்த கள்ளக்கடத்தல்காரங்க கிட்ட வந்து ஃபோன் பண்ண சொல்லி, இந்த கள்ளக்கடத்தல்காரங்ககிட்ட ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நீ வந்து இந்த கல்யாணத்த நிறுத்த சொல்லி ஃபோன் பண்ணா போதும் ரூ. 50,000 குடுக்குறேன் நானு. பிகாஸ் இட்ஸ் அ வெரி சிம்பிள் வொர்க்ல. கள்ளக்கடத்தல கம்பேர் பண்றப்ப ஃபோன் பண்ணி கல்யாணத்த நிறுத்துறது சிம்பிளான வொர்க் தானே. சோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த 2ம் எந்த ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கொண்டாந்துருப்பாங்க. பட் சில கதைகள்லாம் முடிவ படிக்கிறப்ப, அவள்தானா? அந்த மாரிலாம் கூட நமக்கு இருக்கும். என்னென்னம்மா சொன்னீங்க? இவள் தானா? அப்படின்னு இருக்கும். பட் ஐ மீன் தட்ஸ் த பியூட்டி இல்லைங்களா? ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஹை பாயிண்ட்லயே முடிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா? சோ இஃப் யூ ஆர் சம்ஒன் ஹூ லவ்ஸ் தமிழ் கிரைம் அப்படின்னா நீங்க வந்து டெஃபினட்டா சாருடைய இத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாருடைய வொர்க்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்லாம் வேற பண்ணியிருக்காங்க. அண்ட் சாருடைய சினிமா அந்த பாடி ஆஃப் ஒர்க்குமே வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும். சோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் புக் தேர்ந்தெடுத்த நாவல்கள். செகண்டா நான் சொல்லப் போற ரைட்டர் வந்து சாருடைய சமகால எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் சார். இந்திரா சௌந்தரராஜன் சாருடைய அந்த மர்ம தேசம் அந்த ஒரு சீரியல் வந்திருக்கு இல்லைங்களா? கவிதாலயா யூடியூப் சேனல்ல இப்ப வரைக்கும் கூட அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த சேனல்ல விட்டுவிடு கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, விடாது கருப்பு அப்படின்னு சொல்லி சீரியல் பேரு. அது வந்து எந்த புத்தகத்த தழுவி எடுத்திருக்காங்கன்னா, இந்திரா சௌந்தரராஜன் சாரோட விட்டுவிடு கருப்பா அப்படிங்கிற புத்தகத்த தழுவி தான் எடுத்திருக்காங்க. அந்த புக் நீங்க கிடைச்சுச்சுன்னா டெஃபினட்டா வாங்கலாம். கருப்பு அதாவது ஊர்ல வந்து மக்கள கொல்ற ஒரு ஒரு சக்தி. கெட்டது பண்றவங்கள தண்டிக்கும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு, சாமி பேர சொல்லி ஆசமித்து அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? இல்ல உண்மையிலே கருப்பு சாமி வந்து வர்றாரா? அப்படிங்கிறத வந்து கடைசி வரைக்கும் ஒரு த்ரில்லாவே கொண்டுட்டு போயிருப்பாய்ங்க. இப்ப பார்த்தோம்னா கூட நமக்கு வந்து மர்மதேசம் அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.
அதுல வந்து தேவதர்ஷினி மேம் பண்ணியிருப்பாங்க ஒரு கேரக்டர். அதாவது அந்த அந்த ரிப்போர்ட்டர் கேரக்டர்லாம் வந்து அ அ அதாவது பெண்கள் வந்து அந்த டயத்திலே வந்து போய் கிரைம்லாம் வந்து இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி, இல்ல, இல்ல இது வந்து ஏன்னா ஒரு தரப்பு மக்கள் வந்து சாமி தான் கிராமத்துக்காரங்க. கிராமத்தில கருப்பு சாமி வந்து கொலை பண்றாரு அப்படிங்கிறப்ப எல்லாருமே நம்புவாய்ங்க. அதே வந்து இந்த பட்டணத்துல இருந்து வந்திருக்கவங்க போயிட்டு பார்க்கிறப்ப, சாமி எப்படிங்க பண்ண முடியும்? ஆசாமி எவனோ ஒருத்தன் தான் சாமி போர்வைய போத்திக்கி பண்ணிக்கிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஒரு ஃபீமேலா ஒருத்தவங்க போவாங்க அங்க. அவங்க வந்து அவ்ளோ ஆர்வமா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நெறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க. இன்ஃபாக்ட் அந்த கருப்பு அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே அவங்களா தான் இருக்கும். ஸோ கசவட்டை கதைகள் எல்லாம் வந்து அந்த பெண்கள் வந்து செமையா இது பண்ணியிருப்பாய்ங்க. பட் இப்போலாம் நம்ம ஒரு கிரைம் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ஹீரோயினி தான் முதல்ல அப்படின்னு கத்திட்டு கீழ விழும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப, "நீ என்னம்மா நீ தானே ஹீரோயினி என்ன கீழ விழுகுற?" அ அப்படின்னு லிமிட் பண்ணிட்டா மாரி இருக்கும். இப்போ வர்ற இதுலலாம். பட் அப்பல்லாம் வந்து பயங்கர மீட்டி பெர்ஃபார்மன்ஸ்க்கான ரோல்ஸ் எல்லாம் குடுத்திருப்பாங்க. சாருடைய விட்டு விடுக்கு இருப்பா என்கிட்ட இல்ல. பட் ஐ ஹேவ் கோட்டை பொறுத்த வீடு பை சார். கோட்டை பொறுத்த வீடும் வந்து ஒரு அமேசிங்கான நாவல். ஒரு ஜமீன்ல வந்து 30 வயசுக்கு மேல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. ஆண்கள். 30 வயச தாண்டுறதே கஷ்டம். ஒருத்தர வந்து கிட்டத்தட்ட 30 வயசு ஆகப் போகுது. அந்த 30 வயசு முடிய போகுது. இந்த பிறந்த நாள் வந்துச்சுன்னா 30 தாண்டிரும் அப்படிங்கிற அந்த ஒரு வருஷம் வந்து அவ்ளோ இதா ஒருத்தர வந்து பாத்துக்கிருப்பாங்க. வந்து ஹீரோட அண்ணன். அவ்ளோ இதா அப்படியே கண்ணும் கருத்துமா பாத்துக்கிருப்பாய்ங்க. ஒரு இது வராது. அப்படி இப்படி கடைசி நாள் சரி போய் கோயில்ல உட்கார வச்சுருவோம். கோயில்ல உட்கார வைப்பாய்ங்க. கரெக்ட்டா மணி 12 அடிக்க போகும். பாம்பு கடிச்சு செத்து போயிருவாரு அவரு. அதாவது அந்த அந்த சாபம் வந்து போயிருச்சு அப்படின்னு எல்லாருமே நெனைக்கிறப்ப, பாம்பு கொத்திரும் அவர. ஸோ தட்ஸ் டன் அவ்வளோதான். அவர் 30 வயசு தாண்டல. ஸோ ரிமைனிங் ஹேர் வந்து அந்த ஹீரோ மட்டும் தான். இதுலயும் வந்து இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப போய் ஆக்டிவா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏன் அப்படி 30 வயசு? ஏன்னா அது ஒரு பெண் சாபம் இருக்கும் அவைங்க இதுல. அதுவும் வந்து ஒரு நல்லாவே ஒரு இழையோடு இருக்கும் அந்த கதையில. பிகாஸ் பெண் சாபங்கள் அது எல்லாமே வந்து உண்மைதான். பெண் சாபங்கள்ல நம்ம இல்லன்னு சொல்லிட முடியாது. சாருடைய இதுல யூஎஸ்பி வந்து அமானுஷ்யம். சார் மாதிரி வந்து இந்த அமானுஷ்யம், சயின்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே கலந்து கட்டி எழுதுறதுக்கு வந்து ஐ மீன் தமிழ் ரைட்டர்ஸ் ஆர் வெரி ஃபியூ. இந்த மாரி எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி எழுதுற ஆளுங்க வந்து ரொம்பவே கம்மி. சாருடைய இதுல வந்து அமானுஷ்யம் ஒரு பக்கம் போய்க்கு இருக்கும். அந்த சயின்ஸ் ஒரு பக்கம் போய்க்கு இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஒரு தரப்பு வந்து நம்புவாங்க இதெல்லாம், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு தரப்பு வந்து சாருடைய கேரக்டர்ஸே அத டிஃபை பண்ற மாரி இருக்கும். என்னத்த பெருசா தூக்கிட்டு வர்றாய்ங்க பாரு அப்படின்ற மாரியும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி கடைசில வந்து முடிக்கிற பாயிண்ட் நமக்கு வந்து ரொம்பவே கன்வின்சிங்கா இருக்கும். அண்ட் நிறைய கதைகள்ல வந்து ஒரு அமானுஷ்யம் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்லயாவது ஜெயிச்சிருக்கும். நம்மளையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது உண்மைதானே. பி இட் நல்ல சக்தியா இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியா இருந்தாலும் சரி. அத வந்து நம்ம வச்சுக்கிற பேர் தான் வேற. சம் பீப்பிள் கால் இட் யூனிவர்ஸ், சம் பீப்பிள் கால் இட் காட், இயேசு, அல்லாஹ், விநாயகர் நம்ம என்ன பேர்ல வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அப்படிங்கிறதையும் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. சாருடைய எல்லா ஒர்க்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆன்மீகம், அமானுஷ்யம்லாம் அப்படியே கலந்து கட்டி எழுதுற ஆளுங்கள்ல சாரும் ஒருத்தர். நான் சாருக்கு வந்து 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் என் சேனல்ல. 3 பெஸ்ட் புக்ஸ் பை இந்திரா சௌந்தரராஜன் சார் அப்படின்னு போட்டிருக்கேன். வெரி அன்பார்ச்சுனேட்லி நான் அந்த வீடியோவ ஷெட்யூல் பண்ண அன்னைக்கு தான் அவர் இறந்துட்டாரு. 7 மணி வீடியோவ ஷெட்யூல் பண்றேன் நானு. ஆஃப்டர்நூன் 3:00 ஹி பாஸ்ட் அவே அப்படின்னு தான் இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பேட். லைக் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இல்ல முன்னாடியே சொல்லியிருந்தா தட் வுட்ன்ட் ஹேவ் மேட் எனி கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு இது இருக்கும்ல. அண்ட் அது சாருக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோவும் போட்டிருக்கேன். 2மே நான் வந்து ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துடுறேன். யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் ரைட்டர். 3வது நான் சொல்லப் போற ரைட்டர் வந்து சமகால எழுத்தாளர்கள்ல வந்து ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் அப்படின்னு நம்ம வந்து தாராளமா சொல்லலாம். அவர் வந்து பெருமாள் முருகன். நான் சாருடைய புக் ரெக்கமெண்டேஷன்ல நான் சொல்லப் போறது வந்து பூனாட்சி அப்படிங்கிற கதை. இது வந்து வெரி வெரி பாப்புலர் ஸ்டோரி. ஒரு ஆடு ஆட்டின் மூலமா வந்து ஒரு கதையவே வந்து இவங்க கடத்திட்டு போயிருப்பாய்ங்க. அதாவது ஒரு ஆடு ஒரு வயசான கப்பல் கிட்ட ஒரு ஆடு வருது. அவ்வளவுதான். இதுதான் கதையோட ஒன் லைன். அதுக்கப்புறம் அந்த வயசான கப்பல் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடு வந்து ஆட்டுக்கு நெறைய ஆசை இருக்கும். அது வந்து லைக் அந்த அவங்க கூட இருக்கும். அதோடைய ஒரே ஒரு ஆசை வந்து ஒரு நல்ல ஓனர்ட்ட போய் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஊடால வந்து காதல்லாம் வரும். அது காதலிக்கிற ஆட்டோட தலைய அது கண்ணு முன்னாடியே வந்து வெட்டி எடுத்துக்க போவாய்ங்க. ஸோ நெறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணும் அந்த ஆடு. லேட்டர் ஆன் வாட் ஹேப்பன்ஸ் அட் தி எண்ட் இது வந்து கொஞ்சம் ஒரு மாரி இட் ஃபால்ஸ் ஆன் தி ஹெவியர் சைடு அப்படின்னு நம்ம டெஃபினட்டா சொல்லலாம் இந்த புத்தகத்த. பிகாஸ் ரொம்ப லைட் ஹார்ட்டட் ரீடுன்னு சொல்ல முடியாது. ஆனா தமிழ் இலக்கியத்துல வந்து ஒரு தவிர்க்க முடியாத படைப்பு, தவிர்க்க முடியாத எழுத்தாளர்னா நம்ம வந்து பெருமாள் முருகன் சார சொல்லலாம். பெருமாள் முருகன் சார் வாஸ் அ டீச்சர். இவருடைய வந்து இன்னொரு புத்தகம் இருக்கும். அதாவது இவருடைய ஸ்டூடண்ட்ஸ பத்தி சார் வந்து எழுதியிருப்பாரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு டீச்சருக்கு மட்டும் தான் இந்த பாக்கியம் இருக்கும். எந்த பாக்கியம்னா, என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் உடைய குழந்தைங்க கல்யாணத்த அட்டெண்ட் பண்றதுக்கான பாக்கியம். அது வந்து எத்தன பேருக்கு கிடைக்கும்? பி இட் எனி ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டால் நம்மளால வந்து அப்படி நம்ம சொல்லிடவே முடியாது இல்லைங்களா? பட் அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு மட்டும் தான் அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. என்னை பாதித்த மாணவர்கள் ஏதோ சொல்றீங்க. அத பத்தி நான் நம்ம சேனல்ல பேசியிருக்கேன். கலைஞர் லைப்ரரில ட்ரெண்டிங் எடுத்த புக் அது.
நான் அந்த புக்கோட இமேஜ் இங்க குடுத்துர்றேன். லிங்க்க வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். அதுவும் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. சாருக்காகவே வந்து ஊர் விட்டு ஊர் மாத்தி வந்து படிச்ச மாணவர்கள்லாம் இருக்காங்க. சார் கிட்ட படிக்கணும். சார் சொல்லி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாணவர்களும் இருக்காங்க. இப்ப சில பேர்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் இந்த லவ் பண்ணி எங்க உருப்படாம தான் போப்போது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதே வாழ்ந்து காட்டுன ஆளுங்கலாம் இருக்காங்க. அவங்களையும் சார் வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசியிருப்பார். பிகாஸ் ஜெனரேஷன் இஸ் சேஞ்சிங் அப்படிங்கிறப்ப லவ் பண்ண எல்லாம் நாசமா போவோம் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் சார் சொல்லியிருப்பாரு. ஸோ இட் டேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அக்னாலேஜ் பண்ணிக்கிறதுக்கே வந்து நெறைய இது வேணும். சாருடைய மாதுர்பாகன் அப்படிங்கிற புக் வந்து ரொம்ப பாப்புலர். பட் நான் மாதுர்பாகன் படிச்சது கிடையாது. பட் சோ எனக்கு தெரியல. பட் அது ரொம்பவே நல்ல புக். நெறைய பேர் அத பத்தி பேசியிருக்காங்க. சோ இந்த புத்தகம் வந்து திஸ் இஸ் அ டெஃபினட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் பீப்பிள் ஹூ லவ் நம்ம மனசுக்கு நெருக்கமான கதைகள் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி ஆளுங்களுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு டெஃபினட் ரெக்கமெண்டேஷன். இட் ஃபால்ஸ் a little bit on the heavier side. பட் சாருடைய மற்ற வொர்க்ஸ், சாருடைய சிறுகதைகள் நல்லா இருக்கும். அண்ட் சார் வந்து இந்த கட்டுரை தொகுப்புகள்லாம் எழுதியிருப்பாரு. அதுவும் வந்து ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். ஸோ ஹி இஸ் எட் அனதர் அமேசிங் ரைட்டர்ன்னு சொல்லலாம். நான் சொல்லப் போறது வந்து தோப்பசி சார பத்தி. பரமசிவன் அப்படிங்கிறவரு. இவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். அழகர் கோயில் பத்தி இவர் பண்ண ஆராய்ச்சி வந்து இட்ஸ் வெரி வெரி பாப்புலர். இந்த புத்தகம் வந்து அழகின் அசைவு அப்படிங்கிறது தமிழுடைய பண்பாட்டு கட்டுரைகள். ஒரிஜினலா தமிழ் பண்பாடுனா என்ன அப்படிங்கிறத இத படிச்சா தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் இந்த காலத்துல வந்து லைக் பீப்பிள் ஹூ டோன்ட் ஈவன் நோ வாட் தமிழ் கல்ச்சர் ஆக்சுவலி மீன்ஸ். அவங்க எல்லாம் வந்து எதையோ ஒண்ணு புடிச்சு தூக்கிட்டு வர்றாங்க இல்லைங்களா? தமிழ் கலாச்சாரம் அப்படி சொல்லுவதில்லை. பட் தமிழ் கலாச்சாரம் உண்மையிலே என்ன சொல்லியிருக்கு? அது இப்பல்லாம் வந்து பிகாஸ் சம்திங் அகெயின்ஸ்ட் விமென், அகெயின்ஸ்ட் லவ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அகெயின்ஸ்டான கருத்துக்களை வந்து நான் தமிழ் கலாச்சாரம் அப்படி கூறவில்லை அப்படின்னு தான் கொண்டுட்டு வர்றாங்க. பட் தமிழ் கலாச்சாரம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே வந்து உயர்வா தான் வச்சிருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் சொல்றேன். ஒரு வீட்ல வந்து ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு. ஒரு சின்ன பையன் இறந்து போயிருப்பாப்படி. சின்ன பையன் இந்த சென்ஸ் ஒரு 20ஸ்ல இருக்க ஒரு பையன். கல்யாணம் ஆன பையன் இறந்து போயிருப்பாரு. எல்லாரும் வந்து அப்படியே சோகத்துல இருப்பாங்க. இப்ப மனைவி வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுக்கு இருக்கும். அப்ப வந்து ஒரு பாட்டி வந்து அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. ஒரு செம்பு நெறைய தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அந்த தண்ணிக்குள்ள வந்து ஒரு 3 ஒரு கையில பூ பூ இருக்கும். பிச்சி பூ இருக்கும். உள்ள வருவாங்க. வந்துட்டு அந்த கூட்டத்த பார்த்துட்டு நடுக்கூடத்துல இப்படி இத வைப்பாங்க. இப்படி பார்த்துட்டு அந்த ஒரு பிச்சை பூ எடுத்து உள்ள போடுவாங்க. கூட்டம் வந்து அப்படிங்கும். இன்னொரு பிச்சை பூ எடுத்து போடுவாங்க. அச்சச்சோ! அப்படிங்க. எல்லா கூட்டத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. 3வது பிச்சை பூவே எடுத்து போடுவாங்க. ஐயோ! கடவுளே! இப்படி ஆயிடுச்சே! அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்க எல்லாருமே வந்து பயங்கரமா புலம்புவாய்ங்க. அப்போ வாட்? அது என்ன சொல்ல வந்திருப்பாங்க ஆக்சுவலா அப்படின்னா, அந்த இறந்தவரோட மனைவி வந்து கர்ப்பமா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வந்திருப்பாங்க. அப்ப அங்க பார்த்துட்டு இருக்க ஒரு பத்திரிக்கையாளர் வந்து வெவ்வேறு வந்து கேட்பாரு. "ஏன் இப்ப இத சொல்லி என்ன ஆகப் போகுது இந்த வீட்ல? என்ன இது என்ன பெரிய சம்பவமா? இத போய் சொல்லிட்டு இருக்காங்க." அப்படிங்கிறப்ப, அவரு வந்து கூட இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. "ஏங்க என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க இப்ப வந்து இறந்தவரோட மனைவி கர்ப்பமா இருக்காங்கன்னு இப்பவே தெரிஞ்சு போச்சு. இதே நாள பின்ன அந்த பிள்ளை வந்து ஒரு 7 மாசத்துலயோ, 6 மாசத்துலயோ குழந்தைய பெத்து கொண்டுட்டு வர்றப்ப, நீங்கலாம் என்ன பேசுவீங்க? அவன் செத்து போயிட்டான் பாரு, புள்ள வந்துருச்சு பாரு அப்படின்னு தப்பா பேச மாட்டீங்களா?" சோ அந்த ரேஞ்ச்ல வந்து வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அப்ப அவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க பாருங்க. பிகாஸ் இந்த டைமாவே இருந்தாலும் ஹஸ்பண்ட் தவறிட்டாரு. ஒரு 6 மாசம், 7 மாசம் முன்னாடி தவறிட்டாரு. இவங்களுக்கு வந்து அப்பதான் குழந்தை பொறந்திருக்குன்னா, இந்த காலம் வரைக்குமே தப்பா பேசுற ஆளுங்க இருக்கத்தான் செய்றாங்க. பாத்தியா? அப்படின்னு. அது ஒரு மாரி ஒரு வெரசமா, ஒரு மாதிரி பேசுற ஆளுங்க இருக்கத்தான் செய்றாங்க. பட் எந்த ஒரு இடத்துல அவங்க வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்பவே நேர்த்தியா சொல்லியிருப்பாங்க. பிளஸ் இதுல வந்து தமிழ் கலாச்சாரப்படி சாப்பாட்டுக்கும், தண்ணிக்கும் காசே வாங்க மாட்டாங்களாம். அதாவது அன்னமும், ஆகாரமும், நீரும் இங்க இலவசம். அதுக்கு வந்து காசே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி காலத்துல எல்லா இதுலயுமே எழுதியே போட்டிருப்பாங்களாம். சோ அந்த இதுல வச்சிருந்திருக்காங்க. எதுக்கு காசு வாங்குனாலும் சரி, அவங்க அந்த 2 விஷயங்களுக்கு மட்டும் காசே வாங்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த 2 விஷயத்துக்கு காசு வாங்குறது ஒரு பாவமா நெனச்சிருக்காங்க அப்டின்லாம் எம்பசைஸ் பண்ணியிருப்பாரு. பிளஸ் கல்லறை அப்படிங்கிறது எப்படி வந்தது? அதாவது கல்லால ஆக்கப்பட்ட ஒரு அறை தான் கல்லறை. அந்த கல்லறைக்குள்ள எப்படி அந்த இறந்தவங்கள புதைக்கிற இதெல்லாம் வந்தது, அந்த கஸ்டம்ஸ் எல்லாம் வந்ததுன்றத சொல்லியிருப்பாங்க. தம்பி, தங்கை அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன? தம்பின்னா, தனக்கு பின் பிறந்தவன் தான் தம்பி. சோ தன் பின் பிறந்தவன் தான் தம்பி. தங்கைனா தன் பிளஸ் கை. அதாவது கை அப்படிங்கிறது அந்த அப்படிங்கிறது இந்த இடத்துல இளையவள் அப்படிங்கிறத குறிக்கும். சோ எனக்கு அப்புறம் பொறந்தவ. அந்த வார்த்தைகள்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் ரொம்பவே நேர்த்தியா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த புத்தகத்தோட விலை வந்து 300 தான். காலச்சுவடு பதிப்பகம் 295 டு பி பிரிசைஸ். காலச்சுவடு பதிப்பகம். சோ இது வந்து கிடைச்சுச்சுன்னா நீங்க டெஃபினட்டாவே வந்து வாங்கி படிச்சு பார்க்கலாம். திஸ் இஸ் சச் அன் அமேசிங் ரீட். அண்ட் நம்ம கலெக்ஷன் அப்படின்னு வச்சிருப்பீங்க இல்லைங்களா? அவங்க வந்து கண்டிப்பா வச்சுக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது அப்படின்னு நம்ம டெஃபினட்டா சொல்லலாம்.
நான் அடுத்து சொல்ல போறது வந்து லட்சுமி சரவணகுமார் அப்படிங்கிற ரைட்டர். இவர் வந்து 2ஆம் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இவர் வந்து நெறைய புத்தகம் கதைகள் தொகுப்பு எழுதியிருக்காரு. 2ஆம் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கதை வந்து பயங்கர பாப்புலரு. இது வந்து ஜூனியர் விகடன்ல தொடரா வந்தது. மதுரையா களமா கொண்டது தான் அந்த கதை. ரவுடிகளின் தலைநகரமா வருங்காலத்துல மதுரை திகழ்ந்தது அப்படின்னு யார் சொன்னாலும் இங்க வந்து ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது. நான் அந்த ரேஞ்சுல ஆக்கி வச்சிருக்காய்ங்க மதுரைய. ஸோ மதுரைய களமா கொண்டது. ஒரு ரவுடிசம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது அத. அதுக்கு பின்னாடி எத்தன லேயர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சார் வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. சார் வந்து இன்ஃபாக்ட் மரியோ பூசோ அப்படின்னு இங்கிலீஷ்ல காட்ஃபாதர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேமஸான நாவல் ரொம்ப ரொம்ப பாப்புலர் அது. அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நெறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்திருப்பாரு. சார் அத ஃபர்ஸ்ட் பேஜ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவரு பிளஸ் ஒரு ரஷ்யன் பத்திரிகையாளரா அவர் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு 6 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்பாரு அவரு. இன்ஃபாக்ட் நான் இந்த இதுக்கான வீடியோ நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். பட் நான் இன்னும் என் சேனல்ல அத போடல. மேபி ஐ போஸ்ட் பட் சம்டைம் லேட்டர் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து நான் விளாவரியாவே சொல்லியிருக்கேன் இந்த புத்தகத்த பத்தி. இப்ப வந்து நான் ஓவர்வியூ மட்டும் கொடுத்துறேன். அரசியல், அந்த மார்க்கெட், மதுரை மார்க்கெட், அதாவது பூ மார்க்கெட் ஆகட்டும், காய்கறி மார்க்கெட் ஆகட்டும், இது 2க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? மார்க்கெட்ட கட்டுக்குள்ள வச்சிருக்கிறவங்களுக்கு அரசியல்ல நேரடியாவும், மறைமுகமாவும் நிறையவே ஒரு செல்வாக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த மார்க்கெட்ட கட்டுக்குள்ள வைக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. தொழிலாளிகள அனுசரிச்சு நடந்துக்கணும், காசு புழக்கம் நிறைய இருக்கணும், பணத்த ரொட்டேஷன்ல விடணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி போகுது? இது வந்து அரசியலுக்கு போறப்ப, இங்க இருக்கிற அந்த பேர், புகழ்லாம் அப்படியே இருக்கா? அரசியலுக்கு போறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக, மக்கள நெறைய நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒரு காரணம் மட்டும் நம்மளால சொல்லிட முடியாது. பட் அப்படி போறவங்க வந்து அங்க சஸ்டெயின் பண்ண முடியுதா? இன்னொரு விஷயம் வந்து இந்த ரவுடியிசம் அப்படின்ற ஒரு இது வர்றப்ப கட்ட பஞ்சாயத்து பண்றது, குத்துறது, கொலை பண்றது. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப கத்தி எடுத்தவன் வந்து ஒரு கட்டம் வந்து ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து இந்த கதையில அப்படி கண்ண மூடி தூங்கிட்டு இருப்போம். முன்னாடி பின்னாடி வந்து நிப்பானுங்க வெட்டுறதுக்காக. முன்னாடி இப்படி திரும்பி கண்ண மூடி இருப்பாரு. பின்னாடி ஆளுங்க வெட்டுறதுக்கு நிப்பாய்ங்க. சொல்லுவாரு இவரு. "என்னடா என்ன வெட்ட வந்திருக்கீங்களா?" அப்படின்னு கேட்பாரு. சோ என்ன ஒரு பதட்டமான மனநிலையில வந்து அந்த மாரி மக்கள் எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த புத்தகத்துல வந்து ரொம்பவே அழகா எழுதியிருப்பாரு சாரு. ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆட்டம் வந்து ஒரு நான் லீனியர் நரேஷன் தான். ஒண்ணா சாப்டர் ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. கடைசில வந்து ஒரு 46வது சாப்டர் தான் அந்த கேரக்டர் அடுத்து வரும். பட் ஐ திங்க் இட்ஸ் த பியூட்டி ஆஃப் த புக்ன்னு நம்ம சொல்லிக்கலாம் டெஃபினட்டா. பிகாஸ் அது ஒரு லீனியரா போயிருந்தது வந்து ஒரு தமிழ் கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படின்னு நம்ம கொண்டுட்டு வர முடியாது. இந்த கேங்ஸ்டர் ஸ்டோரி வந்து எல்லாருமே படிக்க வேண்டியது. ஏன்னா இப்பல்லாம் வந்து அந்த மாரி படங்கள் தானே நெறைய ஹிட் ஆகுது. வெட்டு, குத்து, கொலை. இதுலயே வந்து இந்த வெட்டு, குத்து, கொலை இந்த மாரி லைக் அடல்ட் ஒன்லி சீன்ஸ் அதெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் அப்படியே புக்கு நடுக்கவே இருக்கும். பட் எல்லாமே அந்த கதைக்கு முக்கியமா தான் இருக்கும். தேவையில்லாம இதையும் கொண்டு வந்து சுடியெல்லாம் இருக்க மாட்டாரு. ஸோ ஹீஸ் அன் அமேசிங் ரைட்டர். அவருடைய கதை தொகுப்பும் இருக்கு. லட்சுமி சரவணகுமார் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹி இஸ் ஒன் ரைட்டர் நம்ம எல்லாருமே டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரைட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஒன் திங். அடுத்து நான் சொல்லப் போற கதைகள், ஃபைனலா சொல்லப் போறது வந்து மௌனியின் கதைகள் அப்படிங்கிறது. மௌனி இந்த ரைட்டர் வந்து தமிழ இரவா புகழ்வாங்கன்னு ஒரு ரைட்டர். எத்தன கதை அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னா, 24, 24 சிறுகதைகள் மட்டும் தான் சார் எழுதியிருக்காரு. அவ்வளவுதான். இதுதான் அவருடைய மொத்த ஒர்க்கே இவ்வளவுதான். மொத்த ஒர்க்கே கை கடக்கமா இருந்துரும். இந்த புத்தகத்தோட விலை வந்து ₹110 ஒன்லி. பதிப்பகம் வந்து சாகித்ய அகாடமி. ரூ. 110 22 22 கதைகள். தமிழ் இலக்கியத்துல வந்து இவருக்கு ஈக்குவலா யாருமே வர முடியாது அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. இவருடைய ரைட்டிங் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும். சாருக்கு வந்து நெறைய பிம்பங்கள் உண்டு. அதாவது சார் கூட பழகுனவங்கள்லயே ஒரு தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, சார் வந்து உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சா அதுல கரெக்ஷனே போட மாட்டாரு. அவருடைய சென்டென்சஸ் முடியறது எல்லாமே வந்து ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். ஒரு நார்மல் டிப்பிக்கல் தமிழ் எழுத்துக்கள் மாரி இருக்காது இவருடைய இது. அரைகுறையா முடிஞ்ச மாரியே இருக்கும். ஆனா, இப்ப நம்ம ஒரு அடல்ட்ஸ் எல்லாம் இவருக்கு ரைட்டிங்க்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா, இப்ப சில விஷயங்கள பத்தி நம்ம மண்டைய உடைச்சுக்கிட்டு இருப்போம். போட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருப்போம். பட் அந்த ஓவர் திங்கிங் வந்து ஓவர் திங்கிங் இன் இட்ஸ் ஒரு எழுத்து வடிவில ஓவர் திங்கிங் அப்டின்னா இவரோடத சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட ரொம்ப நீட்டா அப்டி டிஸ்கிரிப்டிவா அப்டி எழுதியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப தான் நமக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு ஒரு அடல்ட்டா இவ்ளோ விஷயங்கள மண்டையில போட்டு உடைக்கிறப்ப, இதெல்லாம் படிக்கிறப்ப, ஆமால்ல இவரும் சொல்லியிருக்கார்ல அப்டின்னு நம்மளே நம்மள வந்து சமாதானப்படுத்திக்க முடியும் சாரோட வேர்ட்ஸின் மூலமா. சோ ஹி இஸ் சச் அன் அமேசிங் ரைட்டர். இவருக்கு அதான் நான் முன்னாடி சொன்ன மாரி இவருக்கு வந்து 2 பிம்பங்கள் உண்டு. ஒருத்தர் வந்து கரெக்ஷனே போட மாட்டாங்க இவரு. இவரு வந்து உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சாரு அப்டின்னா, இன்னைக்கு ஒரு வார்த்தை தான் எழுதினாரு அப்டின்னா அவ்வளவுதான். அதே உட்கார்ந்து ஒரு 2 முழு சிறுகதை எழுதினாருன்னா அவ்வளவுதான் அப்டின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு வந்து அவர் உட்கார்ந்து கரெக்ஷன் போட்டுட்டே இருப்பாரு. அவர் வந்து இந்த டைப் அடிச்சு ஏத்துற வரைக்கும் அவருக்கு வந்து நெறைய கரெக்ஷன்ஸ் மண்டையில தோணிட்டே இருக்கும் அப்டின்னும் சொல்லுவாங்க. புதுமை பித்தன் சார் இருக்காரு இல்லைங்களா? தமிழ் இலக்கியத்துல இன்னும் ரசிச்சுக்கவே முடியாத ஒரு ஆள். ஓஜி அவரெல்லாம். அவரு வந்து சார பத்தி நெறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அவர் அப்படியா, இப்படியா அப்படின்ட்டு. அதாவது எழுத்து உலகின் திருமூலரா என்னமோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதே நெறைய ரைட்டர்ஸ் இவருக்கு எதிராவும் பேசியிருப்பாங்க. "என்னய்யா எழுதுறாரு இவரு? இவருக்கெல்லாம் எப்படியா நேம் அண்ட் ஃபேம் கிடைச்சுச்சு? என்னய்யா எழுதியிருக்காரு? ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது" அப்படின்னு தோணும். சோ ஒரு கலவையான விமர்சனங்கள பெற்று, அதாவது கலவை விமர்சனங்கள் வந்து
நெறைய வொர்க்ஸ் எல்லாம் பண்ணி கலவையான விமர்சனங்கள் வந்திருந்தா பிரச்சனை இல்ல. 24 24 கத வச்சுட்டு கலவையான விமர்சனங்கள் வாங்கினதுல வந்து சார் வந்து ஹீரோ அப்டின்னு நம்ம டெஃபினட்டா சொல்லலாம். அவருடைய சிறுகதைகள் வந்து ரொம்ப மனசு தொடுற மாரி இருக்கும். நேர்த்தியா எழுதியிருப்பாரு. லாங்குவேஜ் வந்து சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பட் ஹி இஸ் ஒன் ரைட்டர் விச் எவரிபடி மஸ்ட் ட்ரை அட்லீஸ்ட். நமக்கு வாங்கி படிச்சு சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காது. அதுதான் அந்த லாஸ்ட் புக்கா வச்சேன் நானு. பட் ஹி இஸ் சம்படி விச் வி ஆல் மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கறதுல எந்த ஹார்மும் கிடையாது இல்லைங்களா? ஸோ ஹி இஸ் ஒன் சச் அமேசிங் ரைட்டர். அண்ட் ஸோ இதுதான் வந்து நானு இன்னைக்கு எடுத்துக்கிட்ட 6 புத்தகங்கள் இதுதான். அண்ட் நான் சொன்ன ரைட்டர்ஸும் இவ்வளவுதான். மேபி ஐ ஜஸ்ட் மேக் அ பார்ட் 2 ஆர் சம்திங். வேற இன்னும் சில ரைட்டர்ஸ வச்சு நான் வந்து ரைட்டர்ஸோட புத்தகங்கள் எல்லாம் வச்சு நான் பார்ட் 2 வீடியோ ஒண்ணு போடுறேன். ஸோ ப்ளீஸ் டெல் மீ ஹவ் டிட் யூ லைக் திஸ் வீடியோ? இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு சொன்ன புத்தகங்கள். அண்ட் வேற என்ன மாதிரி புத்தகங்கள், வீடியோஸ் சேனல்ல வேணும்னு நீங்க சொல்லுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு